அவ்வளோதான். ரஜினிகாந்த் வருவார் நினச்சிட்டு இருந்தார் அப்படின்னு. ஆனால் அவருக்கு வந்து அப்போ அந்த இதை எழுதும்போது ஒன்றும் தெரியல. அவர்கள் பாஜக எதிர்பார்த்தது திரையில் வரக்கூடிய அண்ணாமலை, ஆனால் அவர்கள் கிடைச்சது தலையில் வந்து நிற்கக்கூடிய ஒரு அண்ணாமலை. அதை வந்து அண்ணன் எதிர்பார்த்திருக்க மாட்டார். திரு அண்ணாமலைனாலே ஒரு சஸ்பென்ஸ் தானே, சர்ப்ரைஸ் தானே, ஒரு என்ன பண்ணுவார்னு பூரா பீதியிலே இருக்கிறாங்க. அது அவர் நம்ம சினிமாக்கெல்லாம் சொல்கிற மாதிரி வந்து உள்ளதை லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு. பல பேருடைய முகத்துலேருந்து சில பாவங்களையும் வார்த்தைகள்லேருந்து சில விஷயங்களையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வந்து அவர் அடுத்தவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் கறக்கிறவர். அந்த மரவக்குறிச்சி பிரச்சாரத்து போது சொன்னார் பாருங்க, இதை மாதிரி பல பேரை தலையில் கட்டி தொங்க விட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. அதை மாதிரி பூரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து எதையுமே கறக்க முடியல. நம்ம கூர்ந்து பார்க்குறோம், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஆனால் சரிண்ணா சொன்னார். என்ன ஒன்றுமே கறக்க முடியல, எப்படி அதை கறக்க அப்படின்னா காலமாட்டில் பாலை கறந்துடலாம் போல தலைவன்ட்டு இது தகவலை கறக்க முடியாது போல.